காரைக்கால் மாவட்டத்தில் பெய்த திடீர் கனமழை காரணமாக பருத்தி, உளுந்து உள்ளிட்ட கோடை பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் கனமழை காரணமாக திருநள்ளாறு பகுதியில் உள்ள கற்கங்குடி, சுரக்குடி, செல்லூர், அகலக்கண்ணு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1500 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த பருத்தி, உளுந்து, எள் மற்றும் சிறுதானிய பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. கோடை பயிர்கள் பாதிக்கப்பட்டதற்கு வடிகால்வாய்களில் மழைநீர் வடியாததும் ஒரு காரணம் என்று விவசாயிகள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். எனவே கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நான் என்னதான் சொல்றேன்னு தெரியல. இந்த தண்ணியில் நின்று இந்த பருத்தி பணம் பெற பயிர் அப்போ சொல்லுவாங்க பருத்தி தான் பண பயிருங்கிறாங்க. இப்போ பாதிச்சு போய் என்னங்க நாங்கள் கீழே போயிடுவோம். எங்களை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி நிலைமையில் இருக்குங்க ஐயா. நீங்கள் வந்து பண்ணும் மனசு கஷ்டமாக இருக்குது ஐயா, மனசு கஷ்டமாக இருக்குது. ஏகப்பட்ட தண்ணி, பருத்தி போச்சு, உளுந்து பயிர் போச்சு, மற்ற காய்கறிகள் எல்லாமே போச்சுங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு நாங்கள் இருக்கிறதா என்ன செய்கிறது, என்ன முடிவுக்கு போகிறதுன்னு தெரியாது நம்ம நாங்கள் துவச்சிக்கிட்டு இருக்கிறோம். எனவே எங்களுக்கு விவசாயிகளாக பாதுகாக்கக்கூடிய மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்கள் மனம் வந்து யாரும் எங்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 2022 இன்னைய வரைக்கும் காரைக்கால் மாவட்டத்திற்கு இன்சூரன்ஸே கிடைக்காம போகுது. இதனால எங்களுக்கு எதுவுமே இல்லை. அண்டை மாநிலத்தில் எல்லாமே கிடைக்குது. உடனடியாக இந்த இன்சூரன்ஸ் ஏன் எங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு என்ன காரணம், இதுக்கு யார் பின்னாடி இருக்கா, இதெல்லாமே எங்களுக்கு தெரிய வரணும். அப்போ இல்லைன்னா விவசாயி நாங்கள் இன்சூரன்ஸ் கிடைக்கிறோம், நாங்கள் கோர்ட்டை போய் செஞ்சுக்கிறோம், நாங்கள் பணத்தை கட்டி எங்களுக்கு பாதிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் அணிக்கிறோம், நீதி அரசு அன்னைக்கு நாங்கள் வாங்கிக்கிறோம். இப்போ எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காதனால எங்களுக்கு எல்லாமே போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் நகையும் கடனும் எல்லாமே பேங்க்ல வட்டிக்கு எல்லாமே வாங்கி அது ஒரு பக்கம் போகுது.